அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சரண்டா கிச்சன். இப்போ வந்து நான் பிரியாணி ஆக்கலாம்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நெய்யும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அது கூட வந்து ஒரு 8 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் அதோட கருவேப்பிலையும் 3 பச்சை மிளகாயும் சேர்த்து தாளிச்சிக்கிட்டு இருக்கிறேன். பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பொரிக்கலாம்னு சொல்லிட்டு சட்டியை நல்லா காய வச்சுருக்கிறேன். அது கூடயே நான் வந்து சிக்கனையும் பிரட்டி வச்சுருக்கிறேன். அது வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சிக் மார்க் மசாலா அதில் வந்து கொஞ்சம் கொட்டியும் அதோட சோளா மாவும் அது கூட அரை லெமன் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு போட்டு பிரட்டி வச்சுருக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கவும் அது கூட நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வந்து இந்த டேபிள் ஸ்பூனில் வந்து 2.5 ஸ்பூன் தான் இஞ்சி பூடி எடுத்துருக்குறேன். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இஞ்சி பூடி நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. நான் அது கூட வந்து ஈகிள் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலா வந்து நான் ஒரு பாக்கெட்டையும் சேர்த்துக்கிறேன். மசாலா வந்துருக்கு. அது கூடயே நான் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிட்டேன். தயிர் பாக்கெட்டையும் சேர்த்துக்குங்க. தயிர் பாக்கெட் வந்து நான் வந்து சின்ன பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டு நான் அரை பாக்கெட்டு எடுத்துக்கிறேன். நான் அரை பாக்கெட் எடுத்துக்கிறேன். பாக்கெட் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா நெய் எல்லாமே மசாலா தயிர் எல்லாம் வெந்த பிறகு அது கூட வந்து நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை எடுத்து போட்டுக்கிட்டேன். சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடயே நான் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ அரிசி தான் எடுத்துருக்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு ஒரு பாக்கெட் ஈகி மசாலா சரியாக வரும். 2 படியும் ஒரு 1/4 படியும் வந்திருக்கு. நான் வந்து அரிசியை செஞ்சுட்டு பார்க்குறேன். அவசரமாக பார்த்தேன். இந்த பசங்களுக்கு வேறு சாப்பாடு கொடுக்கணும். அரிசியை வந்து ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் கலர் பொடி போட்டு ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு கலர் பொடி வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். தேவையில்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. சிக்கன் நல்லா வெந்து வருது. அது கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் வந்து சிக்கன் நல்லா பொரிஞ்சு வருது. அதை பிரட்டி விட்டுக்கிறேன். நல்லா வெந்துக்கிட்டு வருது. அது கூட வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. வந்து நான் இந்த செம்பில் வந்து 1 செம்பு அளவு தான் தண்ணி சேர்த்துருக்குறேன். சிக்கன் நல்லா வேகட்டும்ட்டு கொதி வந்துடுச்சு. அது கூட நம்ம வந்து ஊற வச்சுருக்க அரிசியை கலந்து அது கூட சேர்த்துக்கோங்க. தண்ணியை நீக்கிட்டு கலந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அரிசி வந்து தாளிச்ச இதோடு சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த செம்பிலேயே வந்து ஃபஸ்ட்டு ஒரு செம்பு ஊற்றிக்கிட்டேன். செகண்டும் ஒரு செம்பு ஊற்றிக்கிட்டேன். வந்து ஒரு 1/4 செம்பு தான் எடுத்துருக்குறேன். அதோட போதும். என்கிட்ட நம்மளுக்கு சிக்கன் தண்ணி விடும். நம்ம ஏற்கனவே ஒரு செம்பு ஊற்றி இருக்கிறோம். அது கூட நீங்கள் மூடி வச்சுருங்க.